பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வேறு லெவல் சம்பவம். திவ்யா எல்லாரையும் ரவுண்டு கட்டி அடிக்குது. கொஞ்சம் ஓவர்டுவாக போனாலுமே போகணுங்க, இவங்களுக்கெல்லாம் போகணும், வேறு வழி இல்லை. அப்படியே அன்பு கேங்க அப்படியே சேர்ந்துடுறாங்க பாரு. விக்ரம்கிட்ட கேட்குது, திவ்யா கேட்குது, நீ திவாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீ வந்தீன்னா எனக்கு வந்திருக்கணும்ல, நீ ஏன்டா வரல? உனக்கு மேனேஜர் பதவி கொடுத்தாங்கன்னு வரலையா? நீ யாரை ஏமாத்துற? நீ கலட்டி அடிச்சிருவேண்டா உன்னை அப்படிங்கிற மாதிரி கிளின்னு கிழிச்சிருச்சு. உடனே நியாயம் இருந்தால் தான் வருவான். எப்படி கமருதின்னு நீ பேசாத, நீ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? நீ உனக்கெல்லாம் ஒரு ஷோவில் என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எங்கே டச் பண்ணணும், எவ கூட போய் படுக்கணும், எவ கூட எழுந்திரிக்கணும், அதாவது தெரியுமா உனக்கு? உன்னோட வண்டவாள தண்டவாளத்தை இழுத்து விட்டுன்னு வச்சுக்க, நாரிருண்டா கமருதினுங்கிறத கமருதினை போட்டு அடிக்குது. அவன் என்ன பண்ணா? அவன் இப்போ தான் கொஞ்சம் நல்லா விளாண்டுட்டு இருக்கான், அதை அவனை போய் அடிக்குது. அடுத்து துஷார், இப்போ யார் கத்துறா? அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா காண்டு ஆல்ரெடி காண்டு இருக்குது. இப்போ மேலே கத்துணுன்னா எச்சு திரிக்காமல் பேச முடியாது உன்னால். என்னடா கேவலமாக எச்சு திரிக்குதுடா எனக்கு. மேனஸ் இல்லை உனக்குலாம், கேவலமல்ல. மேனஸை பற்றி இங்கே பேசக்கூடாதுன்னு யார் கிளம்பிட்டாங்க? கெமி, கனி, அன்பே சிவம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க அவங்க. அன்பு கேங் 2.0 கிளம்பிருச்சு. 3.0 கிளம்புற மாதிரி இருந்துச்சு, ஆனால் 3.0 குழி தோண்டி புதைச்சாச்சு. திரும்பவும் அன்பு 2.0 கேங் வந்து திரும்பி அலைவாயிருச்சு. திவ்யா உடைக்கப்பட்டார். திவ்யா 3.0 கேங்கில் சேர்கிற மாதிரி இருந்துச்சு. எஃப்ஜே பிளான் பண்ணால் சிகரெட் அடித்தாலும் மயிரை அடித்தாலும், டேய் நான் விட மாட்டேன்டா, உங்களை எல்லோரையும் வச்சு செய்கிறேன்டான்னு செய்யுது. வேறு லெவல் சம்பவம். சபரிக்கு அடி, கனிக்கு அடி, கமருதீனுக்கு அடி. விஜய் பார்வதி தான் ஒரு வாரமாச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கள. அப்புறம் திவாருக்கு அடி, சும்மாவே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனையும் சாண்ட்ராவும் அந்த 2 எச்சங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லோரும் வளைச்சி இப்போ தாங்க கேமே வந்து ஒரு மாதிரி சூடு பிடிக்குது. ஒன்று அடிச்சிச்சு பாருங்க, அந்த தலைவாணியை தூக்கி இப்படி பறக்க விடுது. ஏன்டா டே, பிக் பாஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது லிவிங் ஹாலுக்கு வர சொன்னால் ஒரு மயிராண்டி வர்றது கிடையாது, எவனும் வந்து நான் பார்த்ததே கிடையாது. இப்போ என்னடா பிக் பாஸ்ன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன விளையாடுறீங்களா? எல்லாம் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு படுத்துக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு காட்சி வேலையெல்லாம் பார்த்துப்புட்டு இப்போ உட்காந்து என்கிட்டே வந்து நியாயம் பேசுகிறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி அடின்னு அடித்து துவம்சம் பண்ணிருச்சிங்க. உண்மையிலே சொல்லணும்னா வேறு லெவல் சம்பவம். இங்கே அடிக்குது, அங்கே அடிக்குது. ப்ரோமோ கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு விக்ரம் அடிக்குது, அடித்த உடனே அங்கிட்டு கமருதீன் வர்றான், கமருதீனை போய் ஒரு அடி. அப்படியே துஷார் வர்றான், துஷாருக்கு ஒரு அடி. வளைச்சி மேனஸுங்கும் போது கனி வருது, கெமி வருது, அதுக்கு ஒரு அடி. இந்த பக்கம் சபரிக்கு, அந்த பக்கம் பிரவீனுக்கு, அன்பு கேங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. எஃப்ஜேயை மட்டும் காணும். ஏன் காணும்னு சொல்லுங்கள்? ஏன்னா சிகரெட்டு அவங்களாம் சிகரெட்டு நண்பர்கள். அவங்க சிகரெட் ரூமில் மட்டும்தான் சந்திச்சுப்பாங்க, பேச மாட்டாங்க அதிகமாக. அவங்கள கிளாஸ் வந்துடக்கூடாது பாருங்கள். அங்கே போய் தான் வந்து குமுறலெல்லாம் கொட்ட முடியும். எஃப்ஜே கிட்ட பார்வதி அழுவு விட்டுச்சு பாருங்கள். ஆனால் பிக் பாஸ் நல்லா தேர்த்தி அனுப்பி விட்டாருங்க உள்ளே கன்ஃபெஷன் ரூமில். அதுதான் இந்த போடுது. ஓ, ராமநாதபுரமா? என்ன இந்த கிழிக்கிறான்? தெரியுமா தெரியாதா? விக்ரம் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான். ஏண்டா ஒரு டாஸ்க்கே உன்னால் தாங்க முடியலையே, நீ எல்லாம் டைட்டில் ஃபைனல் வர்ற அளவுக்கு என்னடா பிளான் போட்டுக்கிட்டுருக்கீங்க? மிச்சர் தானே நீ கடைசி வரைக்கும். இதாண்டா உன் டைம். விக்ரம் அடித்து விளையாடுறாங்கன்னா என்ன அது? ஒரு அடி அடித்ததுக்கே போய் படுத்துட்ட. என்னப்பா தம்பி, சபரி வேஸ்ட்டுங்க. அவன் இன்னமும் என்னம்மா பண்ணுறாங்க? நியாயவான் மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வச்சு கிழிக்க போகிறாரு. உனக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க, எனக்கு ஸ்டார் வேண்டாம் அது வேண்டான்னு ஒன்று வந்தவன் அடித்து தும்சம் பண்ண வேண்டியதாடா. என்னடா நல்ல ஒரு ரோல் பண்ணி என்னடா பண்ண போகிற? உனக்கு விஜய் டிவி வேலை கொடுத்துரும், ஓகே. அப்புறம் எது கேமுக்கு வந்த? சபரி போய் தடுக்கிற வேலையை மட்டுமேங்க பண்ணிக்கிட்டு இருக்கான். துஷாரு கூட கோவம் வந்துருச்சு. 28 நாளாக பண்ணாதவன் 30 நாள் கழித்து அடிக்கிறான். இந்த கேப்பில் விக்ரம மேனேஜரை செதுக்குன்னு செதுக்கிட்டாங்களேடா, வச்சு செஞ்சிட்டாங்கம்மா. திவ்யா வச்சு செஞ்சுட்டாள். சாண்ட்ரா அந்த பக்கம் ஒரு சீக்ரெட் டாஸ்க்கை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா, இந்த பக்கம் வந்து இவ அடிச்சுக்கிட்டு இருக்கா. வேறு லெவல் பண்ணுறாங்கப்பா. கேம் இப்போ தான் சூடு பிடிக்குது.